கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் நியாயாதிபதிகள் 6:17. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிற ஒரு தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். இந்த வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். அடையாளத்தை காட்ட வேண்டும். கிதியோன் கடவுள்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறார். நீங்க தான் பேசுறீங்களான்னு ஒரு அடையாளத்தை கேட்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நிறைய நேரத்துல தேவனிடத்துல ஒரு அடையாளம் கேட்டுக்கொண்டே இருப்போம்ல. தேவன் நிறைய நேரத்துல அடையாளத்தையும் கொடுத்திருப்பார். ஆனாலும் நம்ம என்னன்னா, அதை நம்ம நம்ப மறுக்கிறோம். ஆக்சுவலா நம்ம கடவுள் தான் சொன்னாரா, இல்லை கடவுள் தான் எனக்கு கொடுத்தாரான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டபுள் கன்ஃபர்மேஷன், ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, கிதியோன் 2 தடவை கேட்டிருப்பாரு இல்லையா. ஒரு தடவை தோல் காஞ்சிருக்கணும் பாரு, இன்னொரு தடவை தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அவர் 2 தடவை கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். நிறைய நேரத்துல நம்ம தேவனிடத்துல ஒரு அடையாளம் கேட்போம். தேவன் கிருவியா சொல்லிடுவார். இல்லைன்னா வார்த்தையின் மூலயமா அந்த வார்த்தை அவங்களுக்கு கிரியை செஞ்சிருக்கும் இல்ல. ஆனாலும் என்ன பண்ணுவார், இல்ல இது கடவுளுடைய வார்த்தையா இல்ல மனுஷனுடைய வார்த்தையா அப்படின்னு தெரியாம அவங்க குழம்பி போயிட்டே இருப்பாங்க. நமக்கே அது தெரியலன்னா நம்ம தேவனை பற்றி நமக்கு அறியறதில்ல. தேவன் தான் அந்த வார்த்தையை சொல்லுவாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் இல்லாதனால, அவருடைய கேரக்டர் நமக்கு புரியாதனால, இது யாருடைய வார்த்தை நமக்கு தெரியாமையே போயிடுது. சில பேர் இருக்கும் இல்லையா, தேவன் கரெக்டாக சொல்லியிருப்பார் இல்லை, இது நீ பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அது கடவுள் தான் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சோம்பேறித்தனம் இல்லைன்னா நான் ஏன் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத தேவன் சொல்கிறத நம்ம கேட்காம இருந்துகிட்டே இருக்கிறோம். சிம்சோனோட கதையில் பார்க்குறோம் இல்லையா. சிம்சோன் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஆவியானவர் அவர் மேலே இருக்கும்போது அவர் வெரி பவர்ஃபுல்லாக இருப்பார்ல. ஒரு டைம் என்ன ஆகுது, அவர் ஆவியானவர் அவர் மேலே இல்லைன்னு கூட தெரியல, ஆவியானவர் அவர் விட்டு வெளியே போயிட்டார். அது தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் பராக்கிரமசாலி நினச்சிக்கிட்டு அவர் எந்திரிக்கும் போது ஆவியானவர் அங்கே இல்லாதனால அவர் கட்டப்படுகிறார். புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எப்படி இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் எதுக்கு கேட்குறாங்கன்னா, அவரை சோதிக்கும்படி. மத்தேயு 6:1 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, நான் ஒரு அடையாளம் கேட்பேன், எனக்கு பிரியமான ஒரு அடையாளம், எனக்கு இது பண்ணீங்கன்னா நான் அது பண்ணுவேன், இல்லை எனக்கு இந்த காரியம் நீங்கள் வாய்க்க பண்ணீங்கன்னா நான் இந்த காரியத்தை பண்ணுறேன். தேவனிடத்தில் நம்ம டீல் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை. தேவனிடத்தில் நம்ம டீல் போடுறதுக்கு நம்ம யாருங்க இல்லை. தேவன் நம்மளுக்கு அவரே கொடுத்துட்டார்ல. இதை விட நமக்கு தேவன் என்ன கொடுக்கணும், அவர் உயிரையே கொடுத்துட்டார். அவர் கொடுத்தனால தான் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இதை விட்டுட்டு இன்னும் நம்ம உலக பிரகாரமான காரியத்தை கேட்டுட்டு இது செஞ்சா நான் இது செய்வேன், இந்த மாதிரி ஒரு மனுஷீகமா நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம். ஆனால் வசனம் சொல்லுது இல்லையா, நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:6. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். விசுவாசிக்கணும். தேவன் தான் இது சொல்லுகிறாருன்னு விசுவாசிக்கணும். ஏன்னா நம்ம நம்ம வேதத்தை தியானிக்க என்ன ஆகுதுன்னா, வேதத்துல தேவனுடைய இருதயம் தெரியும் இல்லை, நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் இல்லை, அவருடைய கேரக்டர் என்ன நமக்கு தெரிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுட்டே வராது. நம்ம மேபி ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம், கடவுளே நீங்கள் தான் சொல்கிறீங்களா, நான் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஆனால் அதையே நம்ம ஒரு டவுட்டடாகவே இருக்கும் இல்லை. ஏன்னா நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய அதிசயங்கள் பார்த்துருப்பாங்க. குருடர்கள் பார்ப்பாங்க, குஷ்டரோகிகள் சுஸ்தமாவாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க. ஒரு பெரிய ஹீலிங் அனாயின்மெண்ட் அங்கே நடந்து கொண்டே இருக்கு இஸ்ரவேல் தேசத்துல. ஆனா இதெல்லாம் பார்த்தும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இருதயம் கடினமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேதம் தெரியும் இல்லையா, இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு, அவர் என்ன மாதிரி நடந்துக்குவாருன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுல அழகா கொடுத்துருக்கும். வேதத்தை அவ்வளோ படித்த மக்கள், ஆனாலும் அவங்க இருதயம் கடினத்த நிமித்தம் என்ன ஆகுதுன்னா, அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் மேசியா, நம்மளை மீட்க வந்த தெய்வம்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு. ஸோ நமக்கும் அப்படிதான். நம்ம வேதத்தை தியானிக்கிறோம், நம்ம வேதத்துல எல்லாமே தெரியும். ஆனா அந்த தேவனுடைய இருதயம் அந்த வேதத்துல இருக்குது இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளாம இருந்தோம்னா, நம்ம தேவன் எவ்வளவுதான் அற்புதங்களும் அடையாளங்களும் நம்ம வாழ்க்கையில செஞ்சாலும் நம்ம தேவனை முற்றிலுமா சார்ந்து இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிருப்போம் இல்லையா, கடவுளை எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணிருப்போம். கடவுளும் கிருபியா நோயிலிருந்து விடுதலை கொடுத்துருப்பார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இல்ல நோயிலிருந்து கடவுள்லாம் விடுதலை கொடுக்கல, நான் டாக்டர்கிட்ட போனேன், அவர் மருந்து கொடுத்தாரு, அந்த மருந்து தான் எனக்கு கியூர் பண்ணுச்சு. அதுதான் விசுவாசம் இல்லையா. தேவன் நம்ம கிருபியா இறங்கியிருப்பார் இல்லையா. நிறைய பேர்த்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்டு கூட கியூர் ஆகாம இருக்கும். ஆனா தேவன் அந்த மருந்தை நம்ம உடம்புல ஒத்துக்க வச்சு அதை கியூர் பண்ண வச்சது தேவன். அதுதான் நம்ம தேவனை நம்ம டவுட் பண்ணாம தேவனுடைய இருதயத்தை அறிஞ்சு அவர் என்ன சொல்றாரோ நம்ம அப்படி செய்வோம். நிறைய நேரத்துல நம்ம செய்யறதுதான் இல்லை. நியாயாதிபதிகள்ல ஒரு வசனம் இருக்கு, 5:23. மோராசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதன் அவரோடு சொல்லுகிறார்.
அவர் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்கவில்லை, பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. இல்லை, அதுதான். அதாவது இந்த மக்கள் என்ன ஆகுதுன்னா, கடவுளுக்காக அவங்க வைராக்கியமா வந்து நிற்கல. இல்லை, கடவுளுடைய மக்கள்கிட்ட வந்து வந்து நின்று சண்டை போடல. பாவம் கிடையாது இல்லையா? ஆனாலும் வந்து கடவுளுக்காக நான் என்ன பண்றேன், நான் உன்னை கூப்பிடுறேன், ஒரு வேலைக்காக நான் கூப்பிடுறேன். நிறைய நேரத்தில் நம்ம அதை செய்யாம நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒமிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ தேவன் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு. நான் சொல்றதை செய் மகனே, நீ உன்னோட பிளான்ல போயிட்டு இருந்தீங்கன்னா நீ இவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா என்னோட பிளானுக்கு வா, என் திட்டத்துக்கு வா. கடவுள் எப்படி குதியோனை கூப்பிட்டாரு, பராக்கிரமசாலியே. ஸோ நம்மளும் இன்னைக்கு தேவன் அப்படிதான் கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே நீ வா, நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன், நீ அதை செய். நீ இன்னும் அதிகமான மக்களுக்கு நீ யூஸ்ஃபுல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்றாரு. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.